121 சங்கீதம் 1-8 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பாருங்க, தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில ஒத்தாசை அனுப்பி கொண்டே இருக்கிறார், துணையா இருக்கிறார். அது யாரு? கண்மலையாகி இயேசு கிறிஸ்து. அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் உங்க கண்களை அவரை நோக்கி ஏறெடுக்கணும். பாருங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். பாருங்க, எவ்வளவோ காரியங்கள்ல வாழ்க்கையில விழுந்துருமோன்னு தோணும், அடுத்தவங்க பார்த்து நகைப்பார்களேன்னு ஒரு நிலைமைக்கு வந்துடும் தோணும். ஆனா அந்த தள்ளாடக்கூடிய இடத்துல, வெக்கப்பட்டு போகக்கூடிய இடத்துல கண்ணு கலங்கி ஐயோன்னு சொல்லி அவருடைய ஒரு இடங்கள்ல ஆண்டவரை பாருங்க, அவர் உறங்காதவரா இருந்து அந்த சோதனையில ஒரு போக்கு தந்து அப்படியே தப்பிச்சு கொண்டு போயிடுவார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. உங்களுக்கே தெரியும், சில ரிப்போர்ட்ல நீங்க பார்க்கும்போது வெயில நிறைய பேர் இறந்திருக்காங்கன்னு வரும். எதுவுமே சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அதான் முக்கியம். உங்க வாழ்க்கையை நீங்க சோதிச்சு பாருங்க, எவ்வளவோ தீங்குகள் உங்களுக்கு அணுக வேண்டியது. சின்ன சின்ன ஒரு காரியத்துல மாட்டி அது பெரிய அளவுல வெளியே தெரிய வந்து அவங்க வாழ்க்கையை அழிஞ்சு போனவங்க எவ்வளவோ இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடம் வந்தும் உங்களை அதுல ஒரு பாவத்துக்கு கிட்ட போய் பாவத்துக்கு விழாத ஒன்று தடுத்து நிறுத்தி கொண்டு வந்திருப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். பாருங்க, என்றைக்கும் காப்பார் என்று வாக்கு பண்ணக்கூடிய தேவன். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? நன்றி நிறைந்த இருதயத்தோடே அவரை துதிக்க வேண்டும். ஏசாயா 41:14 வசனம், அவர் நமக்கு துணையாய் இருக்கக்கூடிய தேவன். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இந்த வருஷத்தை முழுவதும் பார்த்து பாருங்க, எத்தனையோ இடங்கள துணையா இருந்திருப்பார். எத்தனையோ இடங்கள். ஆனா நன்றி உணர்வே கிடையாது. வாசிங்க. யாக்கோபின் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாய் இருக்கிற உன் மீட்பருக்கு உரைக்கிறார். பாருங்க, துணை நிற்கக்கூடிய தேவன். நீ பயப்படாதேன்னு சொல்லி எவ்வளவோ காரியத்துக்கு பயந்திருப்போம். சத்துருக்களால் வரக்கூடியதான ஒரு பயங்கள் இருக்கும், இல்ல பக்கத்துல உள்ள மனுஷங்களால் வரக்கூடிய பயங்கள் இருக்கும், எதிர்காலத்தை குறித்த பயம் இருந்திருக்கும், வியாதியை கொடுத்த பயம் இருந்திருக்கும், இல்ல பல பயங்கள் நமக்கு நெருக்கி இருக்கும் ஒரு வருஷத்துல பார்க்கும்போது. இல்ல புதுசா ஒரு காரியம் பண்ணும்போது எப்படி நடக்க முடியுதோ, எப்படி பண்ணி முடிப்பனோ, அப்படிலாம் பல பயங்கள் உங்களை நெருங்கி இருந்திருக்கும். ஆனா அந்த இடங்கள் எல்லாம் தாண்டி அந்த காரியங்களை வெற்றியும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் தந்துட்டு இப்ப சொல்றாரு, அது நான் தான் உனக்கு துணையா இருந்தேன் என்று சொல்றாரு. ஆனா நம்மளால அதை யோசித்து பார்க்க முடியுதா? நீங்க யோசித்து பார்த்தா 142 சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அதான் அந்த அடைக்கலம். துணையா இருந்து நம்மளை மூடி பொதிஞ்சு நம்மளை பாதுகாக்கக்கூடியவரா இருக்கார். 60வது சங்கீதம் 11வது வசனம் வாசிங்க. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனோட உதவி விருதா. தேவன் துணையா இருக்கிறார் என்று ஒரு காரியத்தை சொன்னேன், அவர் அடைக்கலமா இருக்கிறார் என்று சொன்னேன். அந்த துணையும் அந்த அடைக்கலம் எப்படின்னா, சில நேரங்களில் நம்ம நம்பி இருப்போம் சில மனுஷர்கள் கடைசி நேரத்தில் காலவாரி விட்டுரும். ஆனா அந்த நேரத்திலையும் கூட இருந்து பலப்படுத்தி காரியத்தை நடத்தி ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோடு வாழ்க்கையில தொடர்ந்து போகத்தக்கதான ஒரு கிருபை தருவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். எப்பமாவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ரொம்ப குளிர்ல ஆண்டவர் நம்மள அந்த குளிரை குறைச்சு பாதுகாக்கிறார் என்றும், ரொம்ப வெயிலா இருக்கும்போது வெயில குறைச்சு பாதுகாக்கிறாருன்னு சொல்லி என்னைக்காவது அந்த இயற்கையில் நம்மளை பாதுகாக்கிறத நினைச்சு நீங்க ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறீங்களான்னா எனக்கு தெரியாது. ஆனா சொல்லணும், வேதம் தெளிவா சொல்லுது, அந்த இடங்கள்ல அந்த நேரங்கள்ல நம்மள ஆண்டு என்ன செய்றாராம், மறைவிடமா இருந்து நம்மளை பாதுகாக்கிற, அந்த குளிர்ல அந்த வெயில்ல ஒரு கூடாரம் போல இருந்து பாதுகாக்கிற. ஆனா நமக்கு என்ன தெரியுமா? அதை பற்றிலாம் ஒண்ணுமே தெரியாது, அதை பற்றில எண்ணமும் கிடையாது. 9வது சங்கீதம் 9வது வசனம் வாசிங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பாருங்க, நெருக்கப்படக்கூடியதான நேரங்கள் இருக்கும், அது எந்த விதத்திலும் நமக்கு தெரியாது. ஆனா அந்த நேரங்கள் எல்லாம் கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நினைக்கிற மாதிரி நீங்க தான் யோசிக்கணும்.